கோளிலி என்பது திருக்கோளிலி என்கிற தலம் திருவாரூர் பக்கத்தில் உள்ளது. இன்று திருக்குவளை என்று அழைக்கப்படுவதுதான் திருக்கோளிலி என்று பார்க்கிறோம். அந்த உரிமை அவருக்கு இருந்தது. அவருடைய திருமணம் தடைப்பட்டு போனது திருத்தாட்கொண்ட நிலையில். அதே நேரம் ஆகாய கைலாயத்தில் அவர் பார்த்த கமலினி, அனந்திதை ஆகியோர் பூமியிலே பிறந்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் பறவை நாச்சியாராக தோன்றியிருக்கிறார் திருவாரூரிலே. ஒரு முறை ஆலயத்துக்கு வழிபாட்டுக்கு வந்த அவரை பார்த்தபோது அவர் மேல் காதல் தோன்றியது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு. உடனே சிவபெருமானிடத்திலே போய் விண்ணப்பித்து, நீதான் தூது போய் என்னை அவருக்கு திருமணம் செய்விக்க வேண்டும் என்று கேட்க, முதலில் ஆலய அர்ச்சகர் வடிவிலே சிவபெருமான் போகிறார். அவர் வந்த காரணத்தை அறிந்து அவரை உள்ளே வரவிடாமல் பறவை நாச்சியார் அனுப்பிவிடுகிறார். மீண்டும் தன்னுடைய சுயரூபத்திலே சிவ கோலத்திலேயே சிவபெருமான் திருவடி தோய அந்த மண்ணிலே நடந்து தன் தோழருக்காக தூது போகிறார். அதை கேட்டு பறவையார் அவரை மணந்து கொண்டு அவரோடு குடும்பம் நடத்துகிறார்.